விஜயகுமார் அவர்களுக்கு நல்ல ஒரு பெரிய குடும்பம் இருக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம்தான். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்னா டக்குன்னு எல்லாரும் அசம்பிள் ஆகிடுவாங்க, எக்ஸப்ட் நம்ம வனிதா தவிர. ஆனாலும் இந்த இடத்துல ஒரு கஷ்டம் இருக்குங்க. நிறைய கமெண்ட்ஸும் பார்க்க முடிஞ்சது. கண்டிப்பாக எப்படி எவ்வளோ வருத்தம் கோபம் இருந்திருந்தாலும் இந்த ஒரு கல்யாணத்துக்காவது வனிதா ஜோவிகாலாம் அழைச்சிருக்கணும் அப்படின்னு கண்டிப்பாக அந்த ஒரு மூலையில் அவங்களுக்கு வருத்தம் இருக்க தான் செய்யும். என்னதான் அவங்க ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க சிங்கம் மாதிரிலாம் போட்டுட்டு தனியாக சிங்கிளாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி போட்டாலும் மனசுக்குள்ளே ஒரு ஓரமாக கண்டிப்பாக வருத்தம் இருக்கும். அண்ட் அவங்க கூட பிறந்த நம்ம ஸ்ரீதேவி, பிரீதா அவங்கெல்லாம் இவங்களோட நல்லா ஜாயின் பண்ணி நல்லா சந்தோஷமாக ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுறதை பார்க்கும்போது கண்டிப்பாக நம்மளை ஒதுக்கிட்டாங்களே என்ற ஒரு வலி வேதனை வெளியில் காட்டிக்கலனாலும் இருக்கும் கண்டிப்பாக. இது யாரோட கல்யாணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயகுமார் அவர்களுடைய இரண்டாவது மகளான அனிதாவோட மகளான தியாக்கு தான் கல்யாணம். இவங்க ஒரு டாக்டர், லண்டனில் படிச்சிருக்காங்க அண்ட் படிக்கும்போதே லவ் பண்ணியிருக்காங்க. அவரும் டாக்டர் தான், திலன். அண்ட் தியா அண்ட் திலன் மேரேஜ் இப்போ வந்து ஃபிக்ஸ் ஆகி மேரேஜும் நடந்துருச்சு. இதில் பார்த்திங்கன்னா ஏற்கனவே அவங்க அம்மாவுக்கு கல்யாணம் வந்து லவ் மேரேஜ் தான். அதை வந்து நிறைய அப்போஸ்லாம் கடந்து அவங்க தான் ஃபஸ்ட்டு இந்த ஃபேமிலியிலே லவ் மேரேஜ் பண்ணியிருந்தாங்க. அடுத்து பொண்ணு இதே மாதிரி லவ் மேரேஜ் பண்ணியிருக்காங்க. ஆனால் வனிதாவும் லவ் பண்ணப்போ ஃபேமிலியை எதிர்த்துச்சு அப்படின்றதுனால தான் பிரச்சனை பயங்கரமாக இருந்தது. எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணல அப்படின்ற மாதிரிலாம் அவங்களுக்கு ஆதங்கங்கள் இருந்தது. இப்படி ஒரு குடும்பத்தை அப்படி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த குடும்பத்தில் நம்மளும் இருந்துட மாட்டோமா அப்படின்ற மாதிரி ஒரு ஏக்கமாக தான் இருக்குது. அவ்வளோ ஹாப்பியாக எல்லாரும் ரொம்ப நல்லா சந்தோஷமாக இருக்காங்க. இருதாய் பிள்ளைகள் தான். ஆக்சுவலாக அப்பா ஒன்று தான், ஆனால் இருதாய் பிள்ளைகள். பிரீதா அண்டு ஸ்ரீதேவி பார்த்திங்கன்னா மஞ்சுளாவோட டாட்டர்ஸ். ஆனால் இவங்க அருண் விஜய், கவிதா, அப்புறம் அனிதா இவங்கெல்லாம் வந்து முதல் தாரத்து பிள்ளைங்க. ஆனாலும் பார்த்திங்கன்னா எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அவங்களுடைய பேர பிள்ளைங்களோட ரொம்பவே நல்லா சந்தோஷமாக தான் விஜயகுமார் அவர்கள் வந்துட்டுருக்காங்க. இதில் வனிதா மட்டும்தான் அந்த சொத்து பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் கேஸுன்னு பயங்கரமாக ஒரு கிளாஷ் நடந்து அவங்க ஒதுக்கப்பட்டாங்க. இந்த திருமணத்துக்கு நிறைய பிரபலங்கள் வரவேற்கப்பட்டிருக்காங்க. ரஜினி உட்பட பார்த்திங்கன்னா வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போயிருக்காரு. மீனா, ரம்பா, எல்லா ஆக்ட்ரஸ் பயங்கரமாக செலிப்ரேஷன் நடந்திருக்கு. அண்ட் இந்த மண்டபம் பார்த்திங்கன்னா நம்ம நயன்தாரா அவர்களுக்கு சிறப்பாக ஒரு வெட்டிங் நடந்துச்சு பார்த்திங்களா சீஷோர் கிட்ட, அதே மாதிரி ஷாரான் ரெசார்ட்டை தான் நடந்திருக்கு. அண்ட் பயங்கரமான ஒரு செலிப்ரேஷன், பல கோடி கணக்கில் செலவு செய்து அண்ட் பல கோடி வருமானங்கள் பெற்று இந்த கல்யாணம் வந்து நடத்தி முடிக்க வைக்கப்பட்டது. இவங்க வீட்டின் செல்ல பிள்ளை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீதேவி தானா. அவங்கள வச்சு தான் எல்லா காரியத்தையுமே சாதிச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி. இந்த வீட்டின் அம்மாவுக்கு அடுத்த ஸ்தானம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவிதா அவர்கள். ரொம்பவே கோவப்படுவாங்களாம். அதை தான் வனிதாவுமே சொல்லியிருப்பாங்க. கவிதாக்கெல்லாம் பக்கத்தில் கூட நிற்க முடியாது, நான்லாம் அவங்களாம் அப்படி அரைஞ்சிட்டு தான் பேசுவாங்க, நானாவது பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அவ்வளோ கோவக்காரங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ கொஞ்சம் மாறி இருக்காங்க அப்படின்ற மாதிரி அருண் விஜய் அவர்கள் சொல்கிறாங்க. அம்மாவுக்கு அடுத்து அக்கா தான் என்னை ரொம்ப கண்டிஷனலாக, அதாவது அவர் லவ் கிவ் பண்ணிடக்கூடாதுன்றதில் ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருந்திருக்காங்க. ஃபேமிலியே மொத்தமாக அக்காங்கள் நடுவில் இவர் ஒரு கடைக்குட்டி சிங்கம் மாதிரி தான், ஒரே ஆண்மகன். அதனால் இப்போது எல்லாருக்குமே தாய்மாமா இவர் ஒருத்தர் தான். தியா அவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு டாக்டர், லண்டனில் படிச்சுட்டு வந்த, எந்த பெருசாக அழட்டிக்காமல் ரொம்ப செலிப்ரிட்டியோட கிராண்ட் டாட்டர் அப்படின்ற மாதிரி எந்த வித அல்ட்டலுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேக்கப் ஆர்டிஸ்ட்டுமே சொல்லியிருந்தாங்க. ஆக்சுவலாக அவங்கள கூப்பிட்டு புக் பண்ணிவிட்டு போய் அவங்களுக்கு தெரியாதான் யாரோட ஃபங்க்ஷன் அப்படின்றது தெரியாதான். அவங்க மேக்கப் போட்டுட்டு வெளில வரும்போது தான் பெரிய பெரிய சினி ஆக்ட்ரஸ்லாம் வரும்போது இது பெரிய செலிப்ரிட்டியோட விசேஷம் போல் அப்படின்னு அப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. சங்கீத் ஃபங்க்ஷன்ஸ் நியர்பை அப்போ தான் தெரிஞ்சிருக்கு. அவங்க ரொம்ப சிம்பிளிசிட்டியாகவே நீங்கள் என்ன பண்ணுமோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரி, கண்ணாடி கூட இல்லையா. முன்னாடி வந்து சில பேர் மட்டும்தான் இருந்திருக்காங்க, அவங்க எதற்கு இவங்க மட்டும் பண்ணியிருக்காங்க மேக்கப். அவ்வளோ அழகாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உங்கள் இஷ்டத்துக்கு என்ன பண்ணுமோ பண்ணுங்க அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரீடம் கொடுத்துட்டாங்க. அவ்வளோ சிம்பிளிசிட்டியாக இருந்தாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. தியா மேரேஜ் பண்ணுற மாப்பிள்ளையான திலன் வந்து பார்த்திங்கன்னா குஜராத்தை சேர்ந்தவர். அவர் லண்டனில் டாக்டருக்கு படிச்சுட்டு இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் லவ் மேரேஜ் தான் பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ அவர் குஜராத்தை சேர்ந்தவர். கவிதா அவர்கள் ரொம்பவே எமோஷனல் அண்ட் ரொம்பவே கோவக்காரனுங்க. யாராவது ஏதாவது ஃபேமிலிக்குள்ளே ஆச்சுன்னா டக்குன்னு யூஎஸ்லேருந்து உடனே ரிட்டர்ன் ஆகிடும் வாங்கலாம். உடனே டிக்கெட் போட்டு உள்ளே வந்து என்ன ஏதுன்னு இவங்க தான் விசாரிக்கிற ஆளாக இருப்பாங்க. அதே மாதிரி தம்பிக்கு ஒன்றுனா டக்குன்னு எமோஷனல் பிரேக்லாம் இவங்களுக்கு தான் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ ரொம்ப பாசக்கார ஃபேமிலி தான். இதில் வனிதா விஜயகுமார் கொஞ்சம் சர்வையாக இருந்தால் ஜோவிகாவுக்குமே இன்னும் நல்ல ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. அண்ட் ஜோவிகாவுக்கு ஒரு நல்ல காரியம் நடக்குதுன்னா இந்த மொத்த ஃபேமிலியும் வந்தால் இன்னும் நல்லா சூப்பராக இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா நம்ம அருண் விஜய் ஒரு பொண்ணுக்கு கிஸ் கொடுப்பாரு. அதாவது அவங்க பார்த்தா அசல் ஜோவிகா மாதிரியே தான் இருக்காங்க, யங் ஜோவிகா மாதிரி
மாதிரி தான் இருக்காங்க. ஆக்சுவலாக அருண் விஜயோட பொண்ணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை அவங்க அக்காங்க பொண்ணா அப்படின்றது சரியாக தெரிய வரல. பட் பார்க்க அழகாக ஜோவிகா மாதிரியே தான் இருக்காங்க. ஸ்ரீதேவிலாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் பொண்ணு இருக்காங்க. பட் இருக்க இருக்க இன்னும் யங்காகவே இருக்காங்க. ஜோடி ஆர் யூ ரெடிலாம் பயங்கர இன்னும் யங்காக தான் இருக்காங்க. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அண்ட் வனிதாவை எப்படி கூப்பிட்டுருக்கணுமா வேணாமா அப்படின்னு மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி அப்டேட்ஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.